அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி, மே மாதத்தோட முதல் நாள், அதோடு சேர்ந்து வெள்ளிக்கிழமை. இந்த பௌர்ணமிய சுக்கிரவார சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம அழைக்கலாம். 38 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில எளிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கடந்த 2-3 நாட்களாக நம்முடைய சேனல்ல பதிவுகளாக கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும்பொழுது அதை பார்த்து பயனடைங்க. விதி செய்யாததை திதி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நமக்கு விதி நீ இப்படி தான் இருக்கணும், உன்னுடைய விதி பயனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இவ்வளோ கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும், வாழ்க்கை முழுதும் நீ ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கணும், அல்லது வாழ்க்கை முழுதும் நீ கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தா கூட அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி திதி வழிபாடுகளுக்கு உண்டு. மொத்தம் 15 திதிகள் இருக்கின்றது. அமாவாசையிலிருந்து பௌர்ணமி, பௌர்ணமியிலிருந்து அமாவாசை. ஒவ்வொரு திதிக்கும் அந்த திதியில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், நாம் சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள், நாம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அதிலும் இந்த 2 திதி இருக்குது பாருங்க, அமாவாசை பௌர்ணமி. இதை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. மாசத்துல இந்த 2 நாட்கள்ல நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை முறையாக செய்யும் பட்சத்தில் மற்ற திதிகளுக்குரிய அனைத்து பலன்களும் இந்த 2 நாட்கள்லேயே நமக்கு கிடைச்சிடும். அதிலும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மற்ற மாதங்களில் பௌர்ணமி வழிபாடு செய்யாவிட்டாலும் இன்று ஒரு நாள் நாம் செய்யக்கூடிய வழிபாடு அது எல்லாத்தையுமே ஈடு கட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. அமாவாசையில முன்னோர் வழிபாடு, பௌர்ணமி அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு, கிரிவலம் செல்வது, முருகன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, அதுக்கப்புறம் அபிராமி அன்னையா வழிபாடு. அதாவது பெண் தெய்வங்களோட வழிபாடை நீங்க இந்த பௌர்ணமியில தாராளமாக செய்யலாம். யாரெல்லாம் குலதெய்வம் தெரியல அப்படின்னு இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பௌர்ணமி தினத்துல உங்களுடைய பூஜை அறையில காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுட்டு எங்களுடைய குலதெய்வத்தை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு நீங்க வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குலதெய்வம் தென்படுங்க. உங்களால் இன்னைக்கு எந்த விதமான வழிபாடுகள் செய்ய முடியாவிட்டாலும் சரி, எந்த கோவிலுக்கும் நீங்கள் போக முடியாவிட்டாலும் சரி, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து நீங்கள் முழு நிலவை பார்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லா நாள்லையும் செய்ய முடியாது. சில பேருக்கு அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சில பேருக்கு உடல் நலம் சரியில்லை அல்லது குடும்ப சூழல் சரியில்லை, என்னால் பூஜையெல்லாம் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் இன்னைக்கு பூரண ஒளியுடன் வானத்தில் ஒளி வீசி கொண்டிருப்பார். அந்த சந்திரனுடைய ஒளி கதிர்கள் நம்ம மேலே பட்டாலே நம்மளுடைய மனதிற்கு அவ்வளவு ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம், ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும். நம்ம பார்க்கக்கூடிய சந்திரன், அதாவது அந்த 3ஆம் பிறை நம்ம பார்க்கறது சாட்சாத் சிவபெருமானை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். சிவபெருமான் திருமுடியில் இருக்கக்கூடிய சந்திரனை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அதனால தான் அவரை நம்ம சந்திர சோமேஸ்வரர் அப்படிங்கிறத நம்ம அழைக்கிறோம். 3ஆம் பிறை அன்னைக்கு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நம்ம அவரை அழைக்கிறோம். இதே முழு நிலவாக வானத்தில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பிகையோட முகம்தான் அந்த முழு நிலவு போல வானத்தில் பிரகாசிக்கிறது அப்படின்னு சக்தி வழிபாடு செய்கிறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரனுடைய சகோதரி தான் பார்வதி தாயார், சரிங்களா? அதனால தான் அவங்கள சந்திர சகோதரியே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஏன்னா சந்திரன் தோன்றியதுக்கு பிறகுதான் பார்க்கடலில் கடையும் போது லக்ஷ்மி தாயார் அதன் பிறகு வந்தார். அதனால் எல்லாமே சக்தியோட வடிவங்கள் தான். இன்று நாம் அவங்கள பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வறுமைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போவதற்கு இந்த ஒரு எளிய வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்று இரவு 11 மணி வரைக்கும் தான் பௌர்ணமி திதி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த பதிவை நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் சரி தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெற்றிலை. நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் எப்போதுமே வெற்றிலை இருக்கும், இல்லைனா உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா வெற்றிலை எடுத்துக்கோங்க.
நீங்கள் முன்னாடியே இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலையை மட்டும் நீங்கள் கழுவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், அதாவது குளிச்சிருக்கணும். நீங்கள் பூஜை அறைக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் குளிச்சிருக்கணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான 2 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பச்சரிசி இன்னைக்கு நான் வாங்க சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள்ல பச்சரிசியும் ஒன்று, அதே போல கற்கண்டும் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பச்சரிசி புதுசாக வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் பச்சரிசி, அதோட ஒரு நாணயம், எந்த மதிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட ஒரு நாணயம். இதை 2ஐயும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து யாசகம் கேட்பது போல இதை 2 பொருளையும் நீங்க நிலவு கிட்ட காமிங்க. அந்த நிலவோட ஒளி இந்த பொருள் மேல படணும். நீ இன்னைக்கு எப்படி பிரகாசமாக உன்னை அனைத்து மக்களும் பார்த்து வியக்கிறார்களோ, அதே போலவே நானும் என் வாழ்க்கையில் மிக பிரகாசமாக, என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை மதிக்கத்தக்க வகையில் நான் வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படின்னு நீங்க அந்த நிலவு கிட்ட கேளுங்க. இதை நீங்க இப்படி வச்சுட்டு உங்களுடைய கைகளில் இந்த பொருளை வச்சுட்டு யாசகம் கேட்பதுன்னா என்ன, அது பிச்சை கேட்குற மாதிரி. சந்திரன் கிட்ட எப்போதுமே நம்ம அப்படிதான் கேட்கணுமா. ஸோ அதை மாதிரி நீங்க கேளுங்க. கேட்டுட்டு நீங்க உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. நான் இங்க கீழையும் தரேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. ஸ்ரீம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தாயாருக்கு உரிய மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம். அதற்கு நிகரான ஒரு பீஜ மந்திரம் வேற எதுவுமே கிடையாது. வெற்றிலையிலிருந்து நான் காம்பை எடுத்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வெற்றிலை இல்லை, நான் என்ன செய்யறது, உங்க கைகளிலே இந்த அரிசியையும் இந்த ₹1 நாணயத்தையும் வையுங்க. நாம் வாழ்வதற்கு மிக அடிப்படையான 2 பொருட்கள் தனம் மற்றும் தானியம். சந்திரனுக்கு உகந்த தானியம் நெல், அதிலிருந்து எடுக்கப்பட்டது பச்சரிசி. ஸோ நம்ம செல்வ செழிப்போட வாழ்வதற்கு தேவை பணம். நம்ம தங்கம் இல்லாட்டினா கூட உயிர் வாழ்ந்துடலாம், சரிங்களா? சாப்பாடு இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. அதற்கு அடுத்து பணம், சாப்பாடை வாங்கிறதுக்கு நமக்கு பணம் வேணும். ஸோ இந்த 2 பொருட்கள் எப்பொழுதும் குறைவில்லாமல் எனக்கும் கிடைக்கணும், எங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும், அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் கிடைக்கணும். இந்த அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் எங்களுக்கு கிடைக்கணும். எப்பொழுதும் நாங்களும் உன்ன மாதிரியே பிரகாசமாக வாழ்க்கையில் ஜொலிக்கணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டுகோளாக வையுங்க. நீங்க சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நீங்க பூஜை அறையில ஜஸ்ட் இதை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வைக்க வேண்டிய இடம் உங்கள் பீரோக்கு மேலே வச்சிடுங்க. ஒரு கயிறு போட்டு நீங்கள் கட்டிட்டு இதை நீங்கள் உங்கள் பீரோவுக்கு மேலே நீங்கள் வச்சிடுங்க, சரிங்களா? இது ஒரு 3 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு, திங்கக்கிழமை இந்த அரிசியை எடுத்து நீங்கள் அன்னைக்கு சமைப்பீங்க இல்லையா, எந்த அரிசி நீங்கள் சமைச்சாலும் அந்த அரிசியில் இந்த அரிசியை போட்டுடுங்க. ₹1 நாணயத்தை நீங்கள் உண்டியலில் போடலாம், பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம். இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அந்த பீரோவுக்கு மேலே வைக்க சொல்கிறேன்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். தூசி குப்பையிலுக்கு போய் இதில் நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு தொடச்சிடுங்க. ஒரு அகல்லையோ அல்லது ஒரு தட்லியோ இதை நீங்கள் உங்கள் பீரோவுக்கு மேலே வைங்க. பீரோலாம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க கபோர்டு இருந்துச்சுன்னா அந்த கபோர்டில் மேலே நீங்கள் ஒரு அகல்ல வச்சு இதை நீங்கள் வச்சிடுங்க. நிச்சயமாக நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஸோ நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. நான் கயிறு கட்டல, நீங்கள் ஒரு சின்ன கயிறு கூட கட்டிக்கோங்க. 3 நாட்கள் இது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு எடுத்துடலாம், சரிங்களா? ஏன்னா திங்கக்கிழமை சிவனுக்கு உரியது, சோமவாரம், அன்றைய தினம் இந்த அரிசியை எடுத்து சமைக்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.